உவமைகள் வழியாக இயேசுவின் போதனைகள். இப்ப வாங்க இன்னைக்கு என்ன உவமைன்னு பார்க்கலாம். விதைப்பவர் உவமை. விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமல் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளில் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும், சில 60 மடங்காகவும், சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. இந்த விதைப்பவர் உவமை நமக்கு ஒரு பெரிய வாழ்க்கை பாடத்தை சொல்லித் தருகிறது. இந்த உவமையில் தேவனுடைய வார்த்தைகள் விதைகளாகவும், நம்முடைய இதயம் நிலமாகவும் கருதப்படுகிறது. இங்கு வழியோரம், பாறை பகுதியில் மற்றும் முட்செடிகளுக்கு இடையே விழுந்த விதைகள் பயனளிக்கவில்லை. இந்த 3 நிலங்களைப் போலவே மனிதர்களும் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டும் பின்பற்றுவதில்லை. ஆனால் நாம் நம் இதயத்தை நல்ல நிலமாக மாற்றி எந்த சோதனை, கவலை, கஷ்டங்கள் வந்தாலும் சோர்ந்து போகாமல் இறைவனுடைய வார்த்தைகளை கேட்டு புரிந்து அதன்படி வாழ்க்கையில் பின்பற்றி வாழ்ந்தால் நாமும் 100 மடங்காக பலன் கொடுப்போம். நம் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். நீங்க எந்த நிலமாக இருக்கிறீர்கள்? எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை பின்பற்றுபவர்களா, இல்லை சிறு சிறு சோதனை கவலையிலும் துவண்டு போகிறவர்களா? கமெண்ட்ல சொல்லுங்க.